இன்றைய வகுப்பிற்காக மாவட்ட நீதிபதிகளின் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பினை நடத்துவதற்கும் தலைமையேற்று நடத்தி தருவதற்கும் நம்முடைய வருகை தந்திருக்கிற மாண்புமிகு நீதியரசர் பி வேல்முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மதுரை வழக்கறிஞர் சங்கம் பெருமையடைகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பெற்றுத்தந்த பெருமையுடைய மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் தொடர்ந்து நடத்த வேண்டுங்கிற உந்துதலையும் நமக்குள் ஏற்படுத்தி தொடர்ந்து நடத்தி வருகிற ஆற்றல் மிகு தலைவர் திரு எம் கே சுரேஷ் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க வேண்டுகிறேன். எங்களது மதிப்பிற்குரிய செயலாளர் திரு ஆர் வெங்கடேசன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்து மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான தொடர் வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வகுப்புகளும் தொடங்குவதற்கு முன்பாக அந்த முதல் நாளில் மாண்புமிகு நீதியரசர்களில் இங்கே அவங்க மூலமாக தொடங்குறது ஒரு வழக்கமாக வச்சுருந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய எளிய நீதிபதி, யதார்த்தத்துக்கு சொந்தக்காரர், திண்டுக்கல்லை சார்ந்தவர், மாவட்ட நீதிபதியாக நீதி சேவைக்கு உள்ளே புகுந்து இன்று உச்ச பதவியில் உயர்நீதிமன்றத்திலே தனக்கு நிகர் தானே என்று அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் பி வேல்முருகன் அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாருமே வழக்கறிஞர் 7 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருப்பீங்க. வழக்கறிஞர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய வேலையை பார்க்குறதே பெருசாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி தலைவர்கிட்ட சொல்லுவோம், நமக்கே சங்கத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம ஃபைலிங் செக்ஷன் அந்த இதெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி இதுக்குன்னு ஒரு சிரமப்பட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். இது காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் முடிக்கிற வேலை இல்லை. இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னேற்பாடு செய்யணும், நீதியரசர்களை கூப்பிடணும், அது ஃபேக்கல்ட்டிக்கு ரெடி பண்ணணும். இது போன்ற ஒரு தொடர் சேவைகள் அதுக்காக நாங்கள் டைம் ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலைகள் இருக்குன்னு தலைவர்கிட்ட சொல்லுவோம். அவரும் சொல்லுவார்னா, அது ஒரு பாட்டாக இருக்கட்டும், இது ஒரு பாட்டாக இருக்கட்டும்னு சொல்லி முதல் வெற்றியாக 28 நீதிபதிகளை கீழமை நீதிமன்றத்தில் இந்த சங்கம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் அமர்த்தி இருக்கின்ற பெருமையோடு நீங்களும் இது போன்ற நல்ல பதவியில் அடைய வேண்டும் என்றது அவருடைய ஆசையும் எங்கள் ஆசையும் சேர்த்து இன்றைய தினம் வந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் வருக வருக என்ற அன்போடு வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வகுப்பு நடத்துவோம். நன்றி. இந்த வகுப்பினை துவக்கி வைத்து பொதுவான பல அறிவுரைகளை நமக்கு தர வந்திருக்கிற மாண்புமிகு நீதியரசர் அவர்களை இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் என்னுடைய வகுப்பறையின் தொடக்க விழாவாக இந்த சங்கம் உச்ச நீதிமன்ற நீதியரசர் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களை இது தொடக்கம் செய்யப்பட்டது. அந்த நிகழ்வில் நானும் பங்கேற்றேன். அப்பொழுது நான் வெளியில் செல்லும் பொழுது சங்க தலைவர் என்னிடம் கூறினார். அவர் என்ன நினைத்து சொன்னார் என்று தெரியவில்லை. எப்படியும் இவன் வரப்போகிறதில்லை, இருந்தாலும் வந்ததுக்காக ஏதாவது கேட்டு வைப்பேமே அப்படின்னு சொன்னார். அது நானும் சரி இது ஒரு வாய்ப்பாக, ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் இது பண்ண முடியும். இதே நீங்கள் எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணதுக்கப்புறமும் எக்ஸாமுக்கு முந்தின நாளோ இந்த என்னுடைய இந்த இவர் ஒரு சரியான முறையில் சென்றடையாது அப்படின்றதுனால இதுதான் சரியான தருணம், அதற்கு சரியான நபரும் நான் தான் என்பதை அன்று நான் முடிவு செய்தேன். அப்பொழுது அதன் பிறகு அவர் சங்க உறுப்பினர்கள் அனைத்தார் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தார், என்னென்ன ஆக்ட் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுது, அநேகமாக மாவட்ட நீதிபதிக்கான பயிற்சி, அதனால் குறைந்தது 7 ஆண்டாவது எல்லோரும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் குறைந்தது வழக்கறிஞர்கள் 5 to 7 வருஷமாவது இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நினச்சி நீங்கள் எத்தனையோ வகுப்பறை இந்த இதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்கங்க பாருன்னா பிரசிடென்ட் சொல்லும்போது சொன்னாங்க, பல்வேறு மாவட்டங்கள் வேறு ரூரலில் அதாவது இருக்கக்கூடிய மொஃபஸலில் இருக்கிறவங்களும் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு இது அப்படின்னா, நான் அதுக்கு சரியான நபர்ன்னு சொன்னேன்னா, நானும் மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு 11 ஆண்டுகளாக மாவட்ட நீதிபதியாக பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி
இறுதியாக உயர்நீதிமன்றத்திற்கு வந்தேன். அது இங்கு வந்து 9 ஆண்டுகள் ஆகியது. நான் கோர்ட்டை நீதிமன்றத்தை தவிர வேறு எங்கும் செல்வதில்லை. நான் எந்த வகுப்பறையோ அல்லது எந்த சொற்பொழிவோ அல்லது எதுவும் எடுப்பதில்லை. இது ஒரு காரணத்திற்காக நான் அதை கடைபிடித்து வந்தேன். ஏன்னா இது தொழிலினுடைய இந்த பதவியினுடைய தன்மை. அதுபோல் நமக்கு அனைவருக்கும் தெரியும், ஜஸ்டிஸ் நாட் ஒன்லி பி டன் பட் மேனிஃபெக்ட்லி அண்ட் இட் சீம்ஸ் டு பி டன். அதனால் நாம் வெளியில் போகிறதுனால சில விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை மற்றவர்கள் தவறாக நினைப்பதற்கோ, இந்த பொதுமக்கள், அது வழக்காடிகள், பொதுமக்கள் என்பது நமக்கு வழக்காடிகள் தானே, வழக்காடிகளுடைய எந்த எண்ணத்திலும் இந்த நீதிமன்றத்திற்குள் வரும் பொழுது ஒரு தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ற இந்த நிர்வாகம், அதாவது நீதித்துறை நிர்வாகம், நம்மளால் எந்த ஒரு நிலையிலும் ஒரு சிறிய களங்கத்தை கூட பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எங்கும் வெளியில் செல்வதில்லை. எவ்வளவோ காலங்களில் ஒரு நீதிமன்ற பணியாக இருக்கணும், இல்லாட்டி நீதிமன்ற வளாகத்திற்குள்ள நீதித்துறை சம்பந்தப்பட்டது என்றால் நான் மாவட்ட நீதிபதியாக இருந்ததும் சரி, உயர்நீதிமன்ற நீதிமன்றம் எங்கும் சென்றதில்லை. அது ஒரு காரணம். தற்போது வந்ததற்கும் ஒரு சுயநலம் ஒரு காரணம். ஏனென்றால் கடந்த 2 முறையாக ஈவன் 30 காலியிடங்கள், 40 காலியிடங்கள், தற்போது 50 காலியிடங்கள் உள்ளது. இந்த 50 காலியிடங்கள் உள்ள நிலையிலும் நமக்கு உங்களுக்கு தெரியும், காம்படிஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 2 முறையுமே 1, 2 மேக்ஸிமம் 6 அவ்வளோதான். இன்னும் அது கேரி ஃபார்வேர்டுன்ற முறையில் வேக்கன்சி வந்துகிட்டே இருக்குது. அப்படின்றதில் நம்மளுடைய இலக்கு 100லிருந்து அல்ல. காம்படிஷன் ஹெவியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்ஓ அல்லது அதர் சர்வீஸ் கமிஷனில் எவ்வளவோ பேர் பங்கு கொள்வார்கள், லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கு. அதில் வரும் பொழுது யார் எவ்வளவு மதிப்பெண் வரும், நம்மளுடைய கட் ஆஃப் எங்கே வரும் என்பது கூட தெரியாது. அந்த சூழ்நிலை இப்பொழுது நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம யார் என்ன ஒரே ஒரு டெக்னிக்கல் சைடில் வந்துடுறோம். அது வரையில் ஒன்லி வழக்கறிஞர்கள் மட்டுமே பங்கு கொள்ள முடியும். இந்த வழக்கறிஞர்கள் பங்கு கொள்ளும் பொழுது என்னென்னா, காம்படிஷன்றது யார் ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, யார் தினமும் சட்டத்தை தவறாமல் படித்து கொண்டிருக்கிறார்களோ இவங்களுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன். இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் நமக்கு போட்டியானவர்கள் அல்ல. அதை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நேற்று மூத்த நீதிபதி போன வாரம் சொல்லும் பொழுது தற்பொழுது குறைய 50 காலியிடங்கள் உள்ளது என்று சொல்லியிருக்கார்கள். ஸோ இந்த 50 காலியிடங்களில் நம்ம 199 அப்படி வேண்டியதில்லை. நமக்கு தேவையானது, நமக்கு தெரியும், சில பிரிவினருக்கு 35 எடுத்தாலே நம் மாவட்ட நீதிபதியாய் ஆகிவிடுவோம் கட்டாயம். சில பிரிவினர் 40 மார்க் எடுத்தாலே கட்டாயம் மாவட்ட நீதிபதியாக ஆகிவிடுவோம். சிலர் 40, மேக்சிமம் 50 மார்க். ஸோ நம்மளோட இது என்னென்னா, இந்த 35லிருந்து 50 மார்க் எடுக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களும், தேர்வு எழுதக்கூடிய அனைவருமே கட்டாயம் மாவட்ட நீதிபதி ஆகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியலைன்னு சொல்லக்கூடாது. பட் அதை சொன்னோம்னா வேறு மாதிரி, இதனுடைய நோக்கம் வேறு மாதிரி டிவேட் ஆயிரும், ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறது மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் அதற்குள்ளே போகலை. இன்னொரு விதத்தில் நான் தகுதியானவன் எதற்காக சொன்னேன் என்றால், நாங்களும் அதே இதே பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில், ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லலாம், சரி நமக்கு ஏதோ சில குறைகள் இருக்குது, நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நமக்கு லாங்குவேஜ் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, நமக்கு சில விஷயங்கள் இல்லை அப்படின்றது சிலருக்கு ஒரு மனக்குறையாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை கூட இருக்கலாம். அது இல்லைன்னா நமக்கு நம்மளால் இதை முடியாது அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த தயவுசெய்து இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் இன்றைக்கி சில விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசணும் அப்படின்றதான் நீங்கள் அதே எதிர்பார்க்க மாதிரி தான். இதே ஒரு பஸ்ஸு போக்குவரத்து கூட இல்லாத ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் தான் 8ஆம் வகுப்பு வரை படித்தேன். குடிசை வீட்டில் தான் இருந்தேன். மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன்.
இன்னும் 5 பேர் ஒரே மண்ணெண்ணெய் விளக்கில் எங்களுக்கு வந்து புக்கு வந்து ரீச் ஆகாது 5 பேர் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால 2 குழந்தைங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் மண்ணெண்ணெய் விளக்கு படிச்சுட்டு நாங்கள் பிரதர்ஸ் 3 பேர் வந்து தெருவிளக்கில் தான் போய் படிப்போம். இல்லை இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எதுக்கு அப்படின்னா கடின உழைப்பும் நேர்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் நாம் எந்த எல்லையும் அழலாம். இது வந்து ஒரு பெரிய இது இல்லைன்றதுக்காக இப்போ சொல்கிறேன். இது வந்து இப்போ நான் வந்தது வந்து உங்களுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து ஒரு எக்ஸிபிட்ஸ். நான் வந்து நீங்கள் எந்த எண்ணத்துலேயுமே நீங்கள் போயிடக்கூடாது. உங்களுக்கு நம்மளோட இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை சொல்லுவேன். இதை சொல்லணும் எங்கேயும் நான் சொன்னதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலை. இப்போ காலத்தின் கட்டாயம் வந்து என்னுடைய வந்து சொந்ததை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உங்களை சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து என்ன தெரியாது, பர்சனலாக நம்ம போக விரும்பலை. யாராவது அந்த மாதிரி ஒரு மனக்குறைவில் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்தது எடுத்தாலும் என்னை விட கீழே இருந்து யாரும் வந்ததில்லை. பட் எனக்கு அதுக்கு என்னோட வந்து சஃபர் ஆனவங்க ஒரு ஈக்குவலாக இருக்கலாம், பெட்டர் பொசிஷனாக தான் இருக்கலாம்ல. என்னை விட வந்து யாருமே வந்து கீழ்புக பொசிஷனில் இருந்திருக்க முடியாதுன்றதுக்காக சொல்லுவேன். அதை சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் மனசுலேருந்து எடுத்துடணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் அதை சொல்ல முடியும். இந்த இதில் தான் கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் வந்து யார் அந்த மாதிரி நம்ம வந்து ரூரலில் அதே போல் வந்து எங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து முனிசிப் கோர்ட்டில் தான். என்னோடய 3 வருட அனைத்து ப்ராக்டிஸுமே வந்து முனிசிப் கோர்ட்டு, படிப்படியாக அப்புறமா சப் கோர்ட்டு, அப்புறமா டிஸ்ட்ரிக் கோர்ட், அப்படி தான் பேசிக்காக தான் வந்தோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து அதே தமிழ் மீடியம் தான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் அது பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் கால்நடையாக இன்னும் செருப்பு வேரில் தான், அதாவது வந்து வெறும் காலில் தான் நடந்து போய் தான் 9th to +2 படித்தோம். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்ததுனால வந்து மதுரையில் இதே மதுரை லா காலேஜில் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இதே மதுரை லா காலேஜில் தமிழ் வழி தான் படித்தோம். அதாவது தமிழில் எக்ஸாம் எழுதுற சொல்லலை. நான் வந்து எங்கள் செக்ஷனே வந்து தமிழ் வழியில் தான் நான் படித்தது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இது லாங்குவேஜுன்றதோ வேறு எதாவது கஷ்டம்ன்றதோ நமக்கு ஒருக்கூடிய ஜியாகிரபிக்கல் கண்டிஷனோ சூழ்நிலை இது எதுவுமே பார் கிடையாது. நமக்கு வந்து ஒன்றே வந்து நமக்கு இலக்கு முயற்சி, நம்மளோட இலக்கு ஒன்றா இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அந்த முயற்சி நேர்மையானதாக இருக்கணும். அதில் நான் திரும்ப வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நம்ம செய்கிற அத்தனை முயற்சியுமே வந்து விடாமுயற்சி வந்து நேர்மையானதாக வந்து இருக்கும். அப்படி பட்சத்தில் வந்து கட்டாயம் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக சொல்ல வர்றேன். இப்போ அதுக்கப்புறக்கும் இது முடித்தோம். அதே தமிழ் வழியில் படிச்சுட்டு தான் இதே படித்தோம். இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாரில் தான் இது என்ரோல் பண்ணோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். என்ன ஒரே ஒரு வந்து நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன். அதனால் வந்து நான் ஒரு நல்ல சீனியர் வேணும்னு 3 மாதமாக வெயிட் பண்ணேன். அதுதான் மெயின் வந்து. அதில் என்ன பண்ணால் கஷ்டம், இதை விட ஒன்றும் கஷ்டப்பட ஒன்றுதுக்கு போகிறதில்ல, பட்டுட்டோம், இனி கஷ்டத்தோட கஷ்டம் பரவாயில்ல அப்படின்னது. ஃபஸ்ட்டு ஒரு சீனியர் மட்டும் நல்ல சீனியர் வேணும் அப்படின்றதும் அது தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஏன்னா இந்த நம்ம துறைக்கு வந்து மெயினாக வந்து நம்மளோடது என்னென்னா நமக்கு கொஞ்சம் ஒரு உந்துகோல் இருக்கணும். அது வந்து சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து பிரீஃப் வரணும். அதாவது வந்து கேஸ் வரணும், கேஸை நம்ம படிக்கணும், நடத்தணும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டோட அப்ளிகேஷன் வந்து வரையில் அப்போ தான் நம்ம கொஞ்சனுடைய வளர்ச்சி இருக்குன்றதுனால எங்கே ஒரு நல்ல கொஞ்சம் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேர்மையான ஒரு சீனியர் வக்கீல் வேணுன்றது மட்டும் நான் ரொம்ப அதில் வந்தேன். அவர்கிட்ட போனே முதல்ல இடம் இல்லைன்னுவார். அப்புறம் பார்த்தா உங்களுக்கு சரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்து போக வேண்டியது இருக்குது சமுதாயத்தில். அத்தனை கஷ்டத்தையும் அத்தனையும் அனுபவிச்சிருந்தேன். அதனால் சொல்ல வரேன். அதனால் இதுக்குமே வந்து என்ன விடாமுயற்சின்றது தான் வேணுன்றதுக்கு மட்டும்தான். அது வேறு ஒன்றும் இல்லை. அது வேறு இதுக்காக இருந்ததை சொல்ல வரல. 3 மாதமாக தொடர்ந்து வாரம் போவேன். அவரும் சொல்லுவார், எதாவது சொல்லுவார். திரும்ப அட்லாஸ்ட் அவர் என் தொந்தரவு தாங்க முடியாமல் வேறு வழி இல்லை இவனை வந்து அப்படின்ட்டு அது பண்ணார். அதுக்கு எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா ஒரு நல்ல ஒரு இது அமைப்பு ஆரம்பித்தோம்னா அது வந்து அதுக்கப்புறம் என்னென்னா கம்பன் வீட்டு கட்டுத்துறையும் கவி பாடும். அதுதான் இப்போ இதுதான் வந்து இது வந்து என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விடாமுயற்சியில் இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கற்றலிலும் கேட்டல் நன்று. அதானே நம்ம படித்தது வந்து என்னென்னா கற்போம். என்னதான் நம்ம கற்றுக்கிட்டு இருந்தால் கூட 24 hours நம்ம கற்க முடியாது. நமக்குன்னு சில ரெஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. நேரம் நம்ம மைண்டு வந்து ஒரு சில மணித்துளிகள் தான் நமக்கு வந்து கட்டுப்படும்.
அந்த ஒரு சில மணித்துளிகள் போன உடனே எவ்வளோ பெரிய ஜாமான் இருந்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன பண்ணோம், சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நம்ம படித்த நேரம் படிக்கணும், கேஸ் நடத்துகிற நேரம் கேஸ் நடத்தணும். மீதி வந்து நம்மளோட வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் நமக்கு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த விதத்தில், ஸோ அந்த விதத்தில். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து என்னென்னா நம்ம சின்சியாரிட்டி என்னென்னா, அவர் டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் நிற்போம், அவர் போனதுக்கப்புறம் தான் போவோம். அவர் எப்பயெல்லாம் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா, அப்போ தான் அவங்கள வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்ம வந்து முதல்ல சின்சியாரிட்டியாக இருக்கிறோம்ன்றதை காட்டணும். நம்ம உண்மையிலேயே தொழிலில் வந்து ஆர்வமாக இருக்கிறோம்ன்றது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சில நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் அவர் பேச மாட்டார், கேட்க மாட்டார். அவர் ஏற்ற மாதிரி வாட்ச் இருக்கும், அவர் வாட்சை பார்க்குறாரு அப்படின்னா அர்த்தம் வந்து நமக்கு வந்து நம்ம லேட்டாக போகிறோன்னு அர்த்தம். அவர் போய் உட்காந்ததுக்கப்புறம் போகக்கூடாது. ஒரு ஜூனியர் வந்து ஒரு சீனியர் உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் போகக்கூடாது. இல்லை எதுக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணோம்னா வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்றது தான். வந்து முதல்ல நம்மளை வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம ஒரு இது கோயிலுக்கு போகிறோம்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், காலக்கடனை முடிக்கிறோம், திரும்ப வந்து எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதே மாதிரி ஒரு பணிக்கு போனாலும் அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து கால வரைகறைகள் இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி. அதை வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணினா மட்டும்தான் நாம் சுறுசுறுப்பாகவும் அதே மாதிரி ஒரு டயத்தை வந்து பஞ்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா, ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட இருந்து இதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்குருவோம். ஸோ நாம் வந்து தொழிலில் ஆர்வமாக இருக்கோம், நம்ம கற்றுக்குவோம், நம்ம எந்த இது சொன்னாலும் அவர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை பேசுவாங்க, சில வழக்குகளை வந்து தைரியமாக ஒப்படைப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து பாதிப்பு அடைகிறது மாதிரி நம்ம செயல்பாடு இருக்காதுன்ற நம்பிக்கையை வந்து நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஸோ இது ஒரு முக்கியம். இது வந்து அதுக்கப்புறம் அதே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது வந்தார், நோட்டீஸ் எழுத கொடுத்தாரு, அப்புறமா இப்போ பிளைண்ட் எழுத கொடுத்தாரு, அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், என்ன ஒரு பியூர்லி சிவில் சைடு, அதுக்கு அடுத்து வரேன், எதுக்காக சொல்ல வந்தேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். ஏன்னா ஒன்றா நம்ம போகையில் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ இது நம்ம தொழில் இப்போ வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வந்து இந்த இது வந்து நம்ம தொழிலோடு வந்து இணைந்து வந்தது. இதுக்கு வந்து தனியாக வந்து எக்ஸாமுக்காக மெனக்கட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இது வந்து சின்சியராக நம்ம தொழிலை வந்து சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்காக வந்து அதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு, அதுக்காக நான் சொல்ல வரல. இதுக்காக நம்ம எந்த வேலையும் விட்டுட்டு ப்ராக்டிஸை விட்டுட்டு சாப்பிடாமல் தூங்காமல் எங்கேயும் போகாமல் நம்ம இந்த நார்மல் ஒர்க்கை விட்டுட்டு வந்து நம்ம உட்காந்து ஸ்கூலில் உட்காந்து வந்து இன்னும் படிக்கிறது மாதிரியோ, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரியோ, ஒரு யூபிஎஸ்சி வந்து ஒரு அதே மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய வேறு இது நம்மது வந்து என்ன அனைத்துமே வந்து நம்மது வந்து அனைத்துமே தொழில் சார்ந்தது. நம்ம படித்த இதே புத்தகத்தை இதே படித்தது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து தான் நமக்கு வந்து எந்த இதுனாலும் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்து. ஸோ இந்த அனைத்து கேள்விகளுமே எக்ஸப்ட் ஃபியூ, அது இப்போ வந்து என்னென்ன சம் ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் அது வெரி எலக்ட்ரிக், நமக்கு அந்தளவுக்கு நமக்கு தான் வி ஆர் நாட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 100 மார்க்ஸ்லேருந்து நம்ம போகலை. அதனால் அந்த ஏரியாவுக்கு வந்து படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் கூடாதுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம அவ்வளோ ரொம்ப வந்து அதுக்கு ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நமக்கு மேத்ஸ் வரல, ரீசனிங் வரல, ஜென்ரல் நாலேஜ் இல்லை, இப்படி எல்லாமே பார்க்க வேண்டியதில்லை. நம்ம செய்கிற தொழிலை வந்து இயல்பாக அன்றாடத்தை வந்து கரெக்டாக அன்னன்னைக்கு வந்தாலே வந்து பார்த்துட்டு வந்தாலே போதும். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த 50 போஸ்ட்டும் வந்துருச்சுன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது இந்த நீதித்துறைக்கு வந்து ஒரு இதாகும் அப்படின்ற ஒரு என்ன சொன்னோம் செல்ஃபிஷ்னஸ், அது வந்து ஒரு சுயநலத்துக்காகத்தான் நாங்கள் முன்னாடி வந்திருக்கேன். எனக்கு வந்து இவ்வளவு இப்போ ஒரு கேரி ஃபார்வர்டு இவ்வளோ ஒரு வேக்கன்சி இருக்கிறத என்னால் பொறுத்துக்க முடியலை, அதுதான் சொல்ல முடியும் வந்து. ஸோ அதோட அவுட்பஸ்ட்டு தான் வந்து இதையும் என்னை மீறி வந்து நான் வரணும்னு நினச்சது வந்து இது ஒன்று தான் வந்து சில விஷயங்களில் வந்து. ஏன்னா நீங்கள் சில விஷயங்களில் வந்து என்ன நம்ம ரூரலில் இருக்கோம், சரி நம்ம வந்து தமிழ் மீடியம் படித்தோம், இல்லைன்னா நமக்கு பேக்ரவுண்டு இல்லை நமக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை, நம்மளால் இதை படிக்க முடியாது, நம்மளாலெல்லாம் அதில் இப்போ இது பண்ண முடியாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பிரீஃப் அவர் சொன்னோம். ஸோ இது போகட்டும்.
இப்போ நம்ம வந்து என்னென்னா படிக்கிறது இல்லை அப்படின்றது வந்து 2 விதங்கள் வந்து. இப்போ நம்ம என்னென்னா தினமும் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வந்து என்னென்னா, நம்ம எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி ஒரு 2 ஷார்ட்டாக ப்ரீஃபாக கொடுத்துறேன். நமக்கு லான்றது உங்களுக்கு தெரியும், ப்ரொசீஜர் லா அண்ட் சப்ஸ்டேன்டிவ் லா, இதை 2 தான் இதை பேஸ் பண்ணி தான் வருது. ப்ரொசீஜர்ன்றது வந்து நம்ம வந்து கோர்ட்டு நடைமுறைக்கு நம்ம கொண்டு வர்றோம். சப்ஸ்டேன்டிவ் லான்றது வந்து அதனுடைய அந்தந்த ஆக்டில் உள்ள நோக்கம். அதனால் எந்த ஆக்டும் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து அந்த ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்டை கட்டாயம் படிக்கணும். எவ்வளோ பேர் படிக்கிறோம் அப்படின்னு தெரியல. அப்போ தான் அந்த ஸ்கோப் அண்ட் ஆக்டை நம்ம படித்தா மட்டும்தான். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சப்ஸ்டேன்டிவ் லாஸ்லேயே வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து ஜென்ரல் லா அண்டு வந்து ஸ்பெஷல் லா. இப்போ ஜென்ரல் லா அண்டு ஸ்பெஷல் லா, உங்களுக்கு ஜென்ரல் லான்னு வரையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசின்னா இன் ஜென்ரல் வில் கவர் ஆல் தி என்றது ஜென்ரல்லாக வந்துடும். இப்போ இதே நம்ம ஸ்பெஷல் லா அப்படின்னு போட்டோம்னா போக்ஸோ ஆக்டை எடுத்துக்காங்க, அதே மாதிரி SC/STs ஆக்ட், நம்ம இந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு 7 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இதனுடைய நம்மளோட அதனுடைய பேசிக்கு கொண்டு வந்தா கொஞ்சம் இதை ரீச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற கண்டினியூட்டிக்காக அதை சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்பெஷல் லா வரையில் நமக்கு என்னென்னா ப்ரொசீஜரல் லா வந்து ஒன்லி டு ஃபார் தி பர்டிகுலர் ப்ரொசீஜர். நம்ம வந்து நடைமுறை, அதாவது ஒரு நீதிமன்றத்தில் வந்து எப்படி வந்து வழக்கை வந்து தொடுக்கிறது, அந்த வழக்கை எப்படி நடத்துறது, அந்த வழக்குக்கு வந்து எந்த விதமாக என்னெல்லாம் பண்ணி எப்படி வந்து நீதிமன்றத்தில் இது தீர்ப்பு சொல்கிறது எல்லாமே அந்த ப்ரொசீஜரில் இருக்கிறது தானே. அதுக்கப்புறங்க அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன சிவில்னால் என்ன பண்ணுறது, கிரிமினல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அது ப்ரொசீஜர்ஸ்லாம். இதே இது வந்து நம்ம சப்ஸ்டேன்டிவ் லாவில் வந்து இது என்ன பேசிக் சொல்லணுன்னா வந்து இன்னும் வந்துன்னா ஜென்ரல் லா வில் இது வந்து ஸ்பெஷல் லா பெரிவைல் ஓவர் தி ஜென்ரல் லா. அப்போ எப்படி வருதுன்னா நமக்கு ஜென்ரல் லாவுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் லாவுக்கும் வந்து முரண்பாடு ஏதாவது ஒரு இடத்துல வருது அப்படின்னம்னா அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணையில் அதை நம்ம வந்து அந்த செயல்பாட்டு கொண்டு வரையில் இதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முரண்பாடு தெரியும் 2 சட்டத்துக்குள்ள. அப்போ அந்த மாதிரி முரண்பாடு வரையில் நமக்கு என்ன அப்படின்னா அந்த சிறப்புலாம் அதுதே வந்து என்னென்னா ஸ்பெஷல் லா பிரிவைல் ஓவர் தி ஜென்ரல் லா. ஸோ நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் நம்ம வந்து இது ஒன் ஆஃப் த. ஸோ இப்படி வரையில் நம்ம படிக்கையில் வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம லா காலேஜ் ஸ்கூலில் லா காலேஜில் நம்ம படிக்கிறது அப்படின்றது ஒரு முறை, அது வேறு விஷயம். நம்ம வந்து அதை படிக்கிறோம், கொஷின் ஆன்சர் மெத்தடில் படிக்கிறோம். நம்ம அதில் வந்து என்னென்னா உங்கள் எழுதையில் ஒரு 40% நம்மகிட்ட ஒரு கேள்வியில் வந்து நம்மளால் வந்து ஒரு 40% அளவு வந்து அதில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை செக்யூர் பண்ணுறோம், பாஸ் பண்ணிடுறோம், டிகிரி வாங்கிடுறோம். இது வேறு. ஆனால் அதே சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னையில் அதோட இது வேறு விஷயம். அது எப்படி ப்ரிப்பரேஷன், எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன்னு, நம்ம எல்லோரும் படிக்கிறோம். எத்தனை பேர் லாஸ்ட் டைம் எழுதுனீங்கன்னு தெரியல, அது உங்களுக்கு தெரியும். அதை இப்போ ப்ரைவேசியில் நான் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். அதனால் எத்தனை பேர் வந்து என்னென்ன மார்க் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாம் இதே லா காலேஜில் எத்தனை மேக்ஸிமம் சப்ஜெக்ட் இப்போ படித்தோம். 6-7 வருஷமாக வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த சட்டங்கள்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு போட்டித் தேர்வுன்னு வரையில் அங்கே கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் ஒரு 40%, 35 to 40 நான் சொன்னது மாதிரி அந்தந்த குரூப் வைஸாக பார்க்கணுன்னா இது வந்து நமக்கு ஒரு 40% மார்க் வந்து நம்மளால் செக்யூர் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அப்படின்னா நம்மளோட வந்து ஸ்டாண்டர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ அவங்களோட இது நெடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 பேர் 30 போஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸாம் பண்ணணும், 5 பேர் தான் பாஸ் பண்ண முடியுது, மீதி பேர் எப்படின்னா இல்லை அதே ஒரு சட்டம் தான், அதை இதுக்கு ஒன்றும் தனியாக இன்னும் இது பண்ணுறதில்ல. ஏன் நம்மளால் அதை பண்ண முடியலை அப்படின்னா, ஸோ நம்ம அந்த கண்ணோட்டத்தில் படிக்கலை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம படிக்கிற வந்து மெத்தடை மாற்றணும். இப்போ ஃப்ரெஷர் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு தான் ஏற்கனவே எழுதியிருக்கவங்க 1 டைம் 2 டைம் 2 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எழுதினவங்க கூட தே ஆர் நாட் ஏபிள் டு சக்சீட் அப்படின்னா அவங்களால அதை இது பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன நம்ம வந்து இது வந்து என்னென்னா செல்ஃப் அசஸ்மெண்ட்டு ஒன்று வேணும். நாம தான் இது வந்து இப்போ என்னோட அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய கெப்பாசிட்டி என்னன்றது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்றது எனக்கு தெரியும்.
இப்போ என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி என்னோட அக்வயரிங் ஆஃப் நாலேஜ் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிறதுன்னு நான் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னடா சின்ன பசங்க மாதிரி இதுக்கிட்ட மாதிரி அப்படின்னா இதெல்லாம் வந்து சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து உதவி. இது ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியது அதனால பேஸில் வரோம். ஸோ 50 பேர் ஒரு கிளாஸில் இருக்கோம். 50 பேருக்கு ஒரே டீச்சர் தான் கொடுக்குறாங்க, ஒரே சிலபஸ் தான் கொடுக்குறாங்க. 50 பேருக்கு வந்து ஒரே இது தான் கொஷின் கொடுக்குறாங்க, எல்லோரும் எழுதுகிறோம். எல்லாருமே ஒரே மார்க் வாங்கிறதில்ல, வாங்க முடியாது, வாங்கிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், எதை நம்ம வந்து கிரகிச்சுக்கிட்டு வந்து கேட்குற கேள்விக்கு நாம் எதை இம்பார்ட்டன்ஸ்ன்னு நினைக்கிறோம், நம்ம எதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து மார்க்கோட வந்து இது மாறும். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா எல்லோரும் தான் ஒரே சட்டத்தை தான் படிக்க போகிறோம், எல்லோரும் ஒரே கொஸ்டினை தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதான் எல்லோரும் வந்து பண்ணுவோம். பட் இப்போ இங்கே வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் இப்போ தான் இங்கே தான் வந்து நம்மளோட ரோல் இருக்குது. வந்து நம்மளோட ரோல் அப்படின்னா நம்ம படித்தது போதுமா, இல்லை படித்த முறை சரியாக வருதா, இந்த நம்ம படித்ததை வச்சு வந்து அவங்க கேட்குற இது விதத்தில் அதை கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளால் சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியுதா. ஸோ நமக்கு வந்து ஒரு செக்ஷன் போடணும், ப்ளஸ் வந்து அது தெரியும். இப்போ ஒன்று வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து செக்ஷன் 11னா சிபிசின்னா எல்லாருக்கும் தெரியும், ரெஜுடிகேட்டானா என்னன்னு தெரியும். அது வர இந்த ரெஜுடிகேட்டாவில் வந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா எல்லோரும் சரியான ஆன்சர் பண்ண முடியறதில்ல. ஏன் பண்ண முடியறதில்ல? ஸோ நம்ம அதுதான் இந்த டிஃபர் ஆகுது. ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்ட வந்து முறை, அதில் வந்து ஒரு எக்ஸாமினர் வந்து எதிர்பார்க்குற முறை, அது நம்ம ஆன்சர் பண்ணுற முறை. இப்போ வந்து நம்ம தனியாக படித்து இப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு இது இப்போ படித்த ரெஜுடிகேட்டாக எழுதுங்கன்னா நம்ம ஒரு 70% எழுத முடியும், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். இதே இது வந்து அதில் ஒரு கொஷின் வந்து போட்டுறாங்கன்னா இப்போ அந்த இது வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு 4 இது உங்களுக்கு இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தானே ப்ரிலிமினரி. ஸோ 6க்கு நம்ம 4 இதை அவங்க ஆன்சராக கொடுத்துட்றாங்க. அப்போ ஆன்சராக கொடுக்கையில் நம்ம எதை பார்த்தாலும் ஒன்று ராங்காக தெரியுது, இல்லாட்டி எதை பார்த்தாலும் சரியாக தெரியுது. ஸோ இதனால வந்து நமக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக் அங்கே வருது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வந்து அதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எக்ஸசைஸுக்கு அதில் வந்து கொஞ்சம் இது பயிற்சி பண்ணுறத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த முறையில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இலக்கை அடையிறது வந்து ரொம்ப எளிது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிறோம், டெய்லி படிக்கிறோம், புக் எடுக்கிறோம் படிக்கிறோம், டெய்லி படிக்கிறோம், புக் எடுக்கிறோம் படிக்கிறோம், கேட்டால் அது என்னன்னு தெரியும், செக்ஷன் சொல்ல தெரியும், பட்டும் 10 சப்ஜூடிஸ் ஆர் 9 சிக்னேச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்கிறோம். ஆர்டர் 6ன்னா ப்ளீடிங்ஸ், ஆர்டர் 7னா பிளைண்ட்டு, ஆர்டர் 8னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்டர் 9னா அஃபிடவிட், எது சொல்லுவோம். பட் இது வந்து நமக்கு வந்து போதுமா அப்படின்றத அது பார்க்கணும். இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸை நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால நம்ம வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் இதில் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ள சப்ஜெக்ட் போகலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்ட்ராக்ஷனாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி சொல்கிறதுன்னா அது சொல்ல முடியும். அது அப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அது பெட்டர் வேயில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு. எவ்வளவோ கிளாஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ நான் நேற்று பார்க்கையில் அத்தனை சப்ஜெக்ட் வந்திருப்பாங்க, நிறையா ஜட்ஜஸ் வந்திருப்பாங்க, நிறையா ப்ரொஃபஸர்ஸ் வந்திருப்பாங்க, நிறையா சீனியர் அட்வொகேட்ஸ் வந்திருப்பாங்க, நிறையா உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளவோ வாட்டிக்கிட்ட அதாவது ஒரு 2, 3, 4 வருஷமாக வந்து டெய்லி ஒரு வருஷமும் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பட் ஸ்டில் வந்து நமக்கு வந்து இது போதுமா, அதுதான் இப்போ வந்து நமக்கு பேசிக் நான் தெரியும். இப்போ சிபிசினா என்ன தெரியும், அது என்ன எதுக்காக செய்கிறோம்னு தெரியும், சிஆர்பிஸ்னால் எதுக்குன்னு தெரியும், எவிடன்ஸ்னால் எதுக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து பண்ணால் அது மாதிரி எந்த இதுனா பேசிக் இது பரையா. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா வந்து அதில் போய் ஒரு செக்ஷன்லேயும் போய் நுட்பமாக போயினோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு 4 அதில் வந்து ஒரு கொஸ்டினை டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ஒரு ரைட்டான ஆன்சரையும் கொஸ்டின் 4 மற்ற ஒரு 3 கலப்புறது மாதிரி, இல்லாட்டி 4 சரியாக 3 சரியாக கொடுத்து 1 வந்து பண்ணுற மாதிரியும். ஸோ ஆல் தி எபோவ் கரெக்டாக ஆல் தி எபோவ் ராங் அப்படின்னு அப்படிலாம் வரையில் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம கன்ஃபியூஷன் வரும். இப்போ கன்ஃபியூஷனில் வரும் அப்படின்றது எப்போ வரும்னா தெளிவாக ஒரு செக்ஷனில் இருந்தோம்னா நம்ம கன்ஃபியூஷன் வராது.
ஸோ அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நமக்கு அப்படி எடுக்க முடியாது. நமக்கு தேவை இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 50 மார்க். யாரெல்லாம் இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து 50 மார்க்ஸ் வாங்கிட முடியுமோ அவங்களெல்லாம் கட்டாயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நீதிபதினா சாதாரணம் இல்லை. 2.5 லட்ச ரூபா இன்றைக்கி வந்து பேசிக் பே சம்பளம். அவங்க கையில் வாங்கிறது வந்து இன்றைக்கி வந்து 3.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. எது சொல்லுவேன்னா இதில் இது பண்ண. ஸோ அதனால் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கையில் அவங்களோட வந்து நமக்கு வந்து அப்போ நம்ம நிறையா எவ்வளோ பேர் நம்ம அந்த 3.5 லட்ச ரூபா ஒரு மாதம் நம்ம சம்பாதிக்க முடியும் அட்வொகேட் ப்ரொஃபஷனில். ரெண்டாவது எல்லா மாதமும் ஒரே மாதிரி வழக்கு வருமா, இதை நம்ம லைஃப் லாங்காக 60 வருஷமும் ஒரே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? இதில் 10 வருஷத்துக்கு ஒரு பே கமிஷன் இன்றைக்கி வாங்குறதுல வந்து நம்ம அப்படியே டபுள் ஆகும். இன்றைக்கி சர்வீஸ்க்கு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு 3 பே கமிஷனை நம்ம பெனிஃபிட் அடைவோம். அன்றைக்கி நம்ம போகையில் ரிட்டையர்ட் ஆகையில் இன்றைக்கி உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நம்மளோட மாத சம்பளம் 10 லட்ச ரூபா. இன்றைக்கி சர்வீஸ்க்குள்ளே வந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளே ஒரு அட்வொகேட் உள்ளே நுழைஞ்சாருன்னா அவர் 60 வருஷத்துக்கு வேணால் 3 பே கமிஷனை மீட் பண்ணுவார். 3 பே கமிஷன் வரையில் இன்றைக்கி 2.5 லட்சம்னா அடுத்து 5 லட்ச ரூபா, அதுக்கு 5க்கு டபுள் அப்படி தான் போகும். ஸோ யூ வில் கெட் வந்து ரிட்டையர்ட் ஆகையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா, அதில் பென்ஷன் வந்தனால 5 லட்சம். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, ஒரு என்ட்ரு ஆகிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆகிடுது. எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேரிட் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பார்த்தோம் படித்தோம்ன்ற மாதிரி போகாமல் அதில் மனசில் வச்சுட்டு இது பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து நம்ம படிக்கிற வந்து நானும் இதை எதுக்காக இப்போ சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம முனிசிபல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு இது பண்ண முடியாது. 2 சிவிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அது கிடையாது. கிரிமினலில் சைல் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இல்லை ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஒரு இது தான் நமக்கு. அது நமக்கு எப்படி நம்ம லா காலேஜில் படித்ததுக்கும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீ பார்த்தீங்கன்னா இன்னும் சிலது ஹெல்ப் பண்ணும். பேசிக்கு ஜென்ரலாக அந்த பேசிக் இது ஃபவுண்டேஷன்ஸ் இதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பட் அதே சூழ்நிலையில் வந்து நமக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து லா காலேஜ் உள்ளது எப்படி ப்ராக்டிஸ்க்கு ஆகலையோ அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படியே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்க உதவாது. அதனால என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்சஸாக பேட்டர்னை மாற்றி நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராக சப்போஸ் போகணும்னு நினச்சா, இல்லை அப்படின்னா நம்ம படிப்போம். இது வரலன்னா பரவாயில்ல. நம்ம இது இன்னொன்று என்னென்னா, வேறு ப்ரொஃபஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வேலைக்கு போகலைன்னா அது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நமக்கு தெரியும். யூபிஎஸ்சிக்கு போகணுன்னா மதுரை மெட்ராஸ்லேயோ சென்னையில் டெல்லியிலேயோ போய் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அங்கேயே டேரா போடுற குரூப்பெல்லாம் இருக்குது. 5 வருஷம் படிச்சுட்டு முடியலைன்னா திரும்ப வந்து அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எந்த விதத்துலையும் போய் டெல்லியில் இருந்ததோ டெல்லியில் ப்ரிப்பேர் பண்ணது 1% கூட அதுக்கு யூஸ் ஆகாது. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 5 வருஷம் 10 வருஷம் முதல்ல குரூப் 3 டை 4 டை, அப்புறம் குரூப் 3, அப்புறம் குரூப் 2A, தென் 1 அப்படின்னு பண்ணிட்டு 5 வருஷம் 6 வருஷம் ஏஜ் பாராக வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேறு எல்லா மாதிரி போகிறது. அது இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். பட் நமக்கு அப்படி கிடையாது. நாம் படித்து சப்போஸ் எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய நம்ம வந்து இப்போ ஒரு இங்கே வச்சுக்கிட்டாலே ஒரு 100 பேர் இப்போ 50 பேர் இருக்கிறோம்னா, நமக்கு இருக்கிற போஸ்ட் 50ன்னா இப்போ எல்லாருமே அதில் போடலை. இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது இவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இதை பார்க்க சொல்ல வரல. நமக்கு தேவை வந்து இப்போ 50 பேருன்னா ஒரு 1000 பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த 950 பேரும் ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகலை. 50 பேர் சர்வீஸ்க்குள்ளே போவாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. மீதி வந்து 950 பேர் 1000 பேர் ப்ரிப்பேர் பண்ணால் கூட அது அவங்களுக்கு வேஸ்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க ப்ரொஃபஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். நீங்கள் எப்பயுமே நமக்கு வந்து சப்ஜெக்ட் தெரிஞ்சது, ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம். நம்மளுடைய வந்து கோர்ட்டோட அப்ரோச்சும் நம்மளோட மிடுக்கே மாறும். சப்ஜெக்ட் நம்ம போகிற ஒரு அட்வொகேட்டும் ஒரு ஜட்ஜும் சப்ஜெக்ட் நோயிங் அட்வொகேட், சப்ஜெக்ட் நோயிங் ஜட்ஜுன்னா வந்து அவங்களோட பேட்டர்னு அவங்களோட தோரணையே வேறு மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம வந்து படித்து அது வந்து இது ஒன்று நம்ம படிக்கிறது இன்றைக்கி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எந்த விதத்துலேயும் வேஸ்ட்டாக போக போகிறதில்ல. ஸோ இது வந்து நமக்கு வேறு விதத்தில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும்.
அது மாதிரி இது மட்டும்தான் நமக்கு ஜட்ஜு மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு நிறைய இப்போ எல்லாம் நிறையா கார்பரேட்ஸ் கம்பெனி இருக்குது, பேங்கிங்கில் லா ஆஃபீஸர்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா இல்லை வேலைக்கு போய் தான் ஆகணுன்றவங்களுக்காக நான் சொல்கிறேன், வேலைக்கு போகணுன்ற இல்லை அப்படின்னாலும் நம்ம ப்ரொஃபஷன் வந்து நோபல் ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பிரீஃப் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு சட்டங்கள் நிறையா மாறிடுச்சு, ஸ்பெஷல் லாஸ் நிறையா வந்துருச்சு, ஸ்பெஷலைசேஷன் நிறையா வந்துருச்சு, கோர்ட்டுகள் நிறையா வந்துருச்சு. ஸோ அப்படின்னு இல்லை வந்து என்னென்னா நிறைய வந்துருக்கு. இப்போ முன்னெல்லாம் வந்து என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி தான் வரணும். ஸோ இப்போ அப்படி இல்லை, எல்லா தாலுக்குள்ளேயும் கோர்ட் வந்துருச்சு. ஸோ எல்லா கோர்ட்லேயும் ஒன்று அந்த இதே கிடையாது. அதே மாதிரி எல்லா தாலுக்குள்ளேயும் ஓரளவுக்கு பெண்டிங் இருக்கிறதுல எல்லாம் வந்து என்னென்னா சப்கோர்ட் வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்டில் வரையில் ஒரே டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கும். முன்னே இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்துருச்சு. ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கட்டும், என்டிபிசி கோர்ட்டாக இருக்கட்டும், லேபர் கோர்ட்டாக இருக்கட்டும், மகிழா கோர்ட்டாக இருக்கட்டும், போக்சோ கோர்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்து இது எல்லாமே ஸ்பெஷல் ஆக்ட் வர வர ஒரு கோர்ட்டு வந்துடுது. இப்போ அதான் நான் சொல்ல இல்லை, ஜென்ரல்லான்றது வந்து இப்போ ஐபிசியில் இல்லாத எந்த இதுவுமே கிடையாது. ஸ்டில் வந்து என்னென்னா அதே இதில் வரதான் போக்சோ வந்து வேறு பரிணாமாவில் வந்துடுச்சு, அதே என்டிபிசியில் அதே இந்த கோர்ட்டெல்லாம் வரையில் இது எல்லாமே நம்ம ஐபிசிலையும் இந்த சிஆர்பிசியில் தான் நடந்துக்கிட்டு இருந்தோம். இது ஒன்றும் புதுசாக வந்ததில்ல, அதே அஃபென்ஸு தான் வேறு விதத்தில் வந்து நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் அதுக்காக வந்து என்னென்னா எல்லாமே வந்து அப்போ ஸ்பெஷல் ஆக்டெல்லாம் வரையில் நம்ம என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் முன்னே வந்து என்னென்னா எல்லாமே ஒரு சிவில்னால் சிவில் சைடு கிரிமினல் இதுதான் சொல்லுவோம், சிவில் சைடு கிரிமினல் சைடு தான். ஸோ இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் எம்ஏ சிடிஓபி பார்க்குறவங்க வந்து மற்ற எல்லாங்கிறவங்க அதுதான் அதெல்லாம் மிஞ்சிருச்சு. இப்போ ஃபேமிலி கோர்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இப்போ வந்து இந்தியாவிலேயே அதிகம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லை, நமக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இது நம்மளுடைய இது பரிமாணம் விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதனால் நம்ம வந்து நம்ம அது ஒரு நேரோ கேம்பஸ்குள்ளேலாம் வரல. அதனால் நம்ம கற்றுக்கிறதும் நம்ம படிக்கிறதும் நம்ம இது பண்ணுறதும் எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாதுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அதனால் வேலை நம்ம கிடைக்கல, இவ்வளோ தூரம் படிக்கிறோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், 2 வருஷம் வேலையை விடும், அப்புறமா நமக்கு கிடைக்கல, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம படித்ததும் நம்ம வந்து அக்வயரிங் நாலேஜ் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதத்துலேயுமே அது வந்து பிரயோஜனம் இல்லாத போகிறதில்ல. நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஏதாவது ஒரு இதில் நமக்கு இது உதவி செய்யும். அதனால் தைரியமாக படிங்க, நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து கவனமாக கொஞ்சம் ஆழ்ந்து, அதாவது என்ன சொல்லுவோம், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அதான் மெயினாக இப்போ வந்து இதுதான் இங்கே வந்து நம்ம கான்செப்டுக்கு போகிறோம். நம்ம வந்து படிக்கிறோம், தெரிஞ்சுருக்கிறோம், அது போதாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், டைம் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நோட்டீஸ் எழுதுறதுன்னா ஒரு வாரம் எடுத்துக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லி அது இது பண்ணோம். அது பை வே ஆஃப் ப்ராக்டிஸில் தான் வரும். இல்லைன்னா எதையுமே சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அது நம்ம வந்து எதை சொல்லணும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக, எது சொல்லக்கூடாது, எதை சைலண்ட்டாக வைக்கணும், எதை மலுப்பலாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நிறைய டெக்னிக்கில் நமக்கு தெரியும். அதனால் இது தெரிஞ்சது அத்தனையும் சொல்லிடக்கூடாது, சில விஷயங்களை சப்ரஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. வந்து அதே அடுத்து வந்து என்னென்ன பண்ணுறோம், டிராஃப்டிங் ஆஃப் பிளைண்ட், இது கிரிமினல் சைடுனா கம்ப்ளைண்ட்டை வச்சுக்காங்க, சிவில் சைடுன்னா ப்ளீடிங்ஸ் பிளைண்ட்டை வச்சுக்கலாம், சப்போஸ் டிஃபெண்டன்ட்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணையில் வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம். ஒன்றும் நம்ம ஓவர் நைட்டில் பண்ணுறது கிடையாது. சிபிசிலே வந்து ஸ்டேட்மெண்ட் போடணுன்னா 30 நாள் இருக்குது, சூட்டில் நம்ம ஃபைல் பண்ணணுன்னா 3 வருஷம் இருக்குது, 12 வருஷம் இருக்குது. அது மாதிரி ஒரு இதுக்கும் அதுக்கு அது மாதிரி லிமிட்டேஷன் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வந்தன்னி நம்ம மெயினாக பார்க்குற 2 லிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். லிமிட்டேஷன் பார்த்தோன்னா அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து ட்ராட் பண்ணி நம்ம வந்து ஃபைலிங் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஒரே ஒரு இதில் நம்ம வந்து என்னென்னா இந்த ஒரு சூட்டு ஃபைல் பண்ணுறோம்னா நமக்கு எத்தனை ஒரு குறைஞ்சது வந்து மினிமம் 5 to 6 லாஸை வந்து சைமல்டேனியஸாக நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அது சரியும். இப்போ இதே வந்து சிபிசியில் நம்ம பண்ணணுன்னா ஒரு பிளைண்ட்டு எப்படியெல்லாம் இருக்கணும், ப்ளீடிங்ஸ்னால் முதல்ல என்ன அப்படின்றத போகிறோம். சிபிசி ஆர்டர் 6 ரூல் 1 வந்து ப்ளீடிங்ஸ் மீன்ஸ் பிளைண்ட் இன்க்ளூடிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே தான் நம்ம அது பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் ப்ளீடிங்ஸ்ன்றது வந்து பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போகையில் வி கோ டு ஸ்பெசிஃபை இட், அது எந்த இடத்துல இருக்குது, எங்கேருந்து அதை நம்ம வந்து கல்ட் அவுட் பண்ணுறோம். அதை இங்கே தான் இப்போ நம்மளோட ஆரம்பிக்கும்.
ப்ளீடிங்ஸ்ன்றது பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சப்ல ஒரு கொஸ்டின்ஸ் வருது, ப்ளீடிங்ஸ் மீன்ஸ் ஆர்டர் இப்போதையே போட்டுட்டு ஆர்டர் 6ன்னு போட்டாங்க, அதில் கன்ஃபியூஸ் வர ஓரளவுக்கு தெரியும். இப்போ ரூல் 3, ரூல் 7, ரூல் 9, ஆல் த எபோவ், அப்படி இதுதான் கொஸ்டின், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆர்டர் ப்ளீடிங்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். ப்ளீடிங்ஸ் வந்து அதில் ஒரு கொஸ்டின் வருது. இப்போ நான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் நான் ரைட் பண்ணுறேன். சரி, இதை தெரியும், இவங்க இந்த ஆங்கிளில் அவருக்கு தெரியுதா அப்படின்றத ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ. இப்போ நீங்கள் இப்போ என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் 6 அதனுடைய பரிணாமத்தில் அப்படியே படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றத நான் வந்து ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ. இப்போ இப்போ நான் கொஸ்டின் செட் பண்ணுறேன். இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, பிளைண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், ப்ளீடிங்ஸாக எல்லாருக்கும் தெரியும், அட்வொகேட் இது பேசிக் திங்ஸ். பட் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் 6 வந்து படிச்சிருக்கிறீங்களா அப்படின்றது தான். அப்போ எங்கே படித்தோன்னா, ஆர்டர் 6 நம்ம வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதை எழுத முடியும். இல்லைன்னா நான் 100 கிளாஸ் கேட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு, ஓகே தெரியும். இல்லை ஜஸ்ட் சீனியர் சொல்லியிருக்காரு தெரியும், நான் எனக்கு ப்ளீடிங்ஸ்னால் என்ன தெரியும், இது கூட தெரியாதான்றெல்லாம் தெரியும். இப்போ நான் இதை வந்து ஆர்டர் 6 ரூல் 1ன்னு எழுதணும் அப்படின்னா, நான் வந்து ஆர்டர் 6 கம்ப்ளீட்டாக நான் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, இதில் நான் ஒரு கொஸ்டின் வந்து இப்போ இது மாதிரி நம்ம சிவில் சைட். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மார்க் நான் வந்து ஏற்கனவே 35, 40, 40, 50 சொன்னது மாதிரி நம்மளோட இப்போ வந்து என்னென்னா மினிமம் எல்லாமே வந்து 7 இயர்ஸ் இருந்தால் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு எழுத முடியும். அதானே, அப்படித்தானே? இப்போ 7 இயர்ஸ் உள்ளவங்க வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வேறு அப்பியர் ஆக முடியும். சும்மா நான் லா காலேஜ் முடிச்சிருந்தா அது பண்ணலான்னா அது கிடையாது, ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம மினிமம் வந்து 7 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 மார்க்குன்னு வச்சா கூட நம்ம இன்றைக்கி வந்து ப்ரிப்பரே பண்ணாமல் நான் ஒரு 35 மார்க் எடுக்கணும். அப்போ தான் நான் ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். ரொம்பலாம் 100க்கெல்லாம் சொல்ல, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ நான் 7 வருஷம் ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து என்னோடய மார்க் வந்து மினிமம் வந்து எந்த ஆங்கிளில் கேட்டாலும் 35ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து 35ல் இருக்கேன். 35லேருந்து என் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன், நம்ம வே ஆஃப் ஸ்டைல், இதில் எல்லாம் வந்து ரைஸ் ஆக்டருக்கு 5, 10, 20, 30, 40ன்னு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ சப்போஸ் நான் சிவில் சைடு தான் பண்ணிக்கிறேன், சரி பரவாயில்ல, அதை 10 மைனஸ் பண்ணிக்காங்க. சிவில் சைடில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணவங்க மினிமம் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிரிமினல் சைடில் அதே மாதிரி இருக்கிறவங்க வந்து மினிமம் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சிவிலில் இல்லை பேரில் நான் வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அவங்க அது 25. இப்போ இதை வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவை வந்து another 10 மார்க்ஸு ஆர் 15 மார்க்ஸு ஆர் 25 மார்க்ஸ் மேக்ஸிமம். இப்போ நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே கையில் வந்து நான் என்னோட 7 வருஷ ப்ராக்டிஸில் அதுக்காக நீங்கள் எந்த இடத்துல எப்படி கேட்டாலும் நான் 25 மார்க்ஸ் மினிமம் எடுத்துருவேன். என்னோடய மார்க்ஸ் ஐ ஸ்டார்ட் வித் 25. இப்போ எனக்கு தேவை வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் SC/STஸ்னால் எனக்கு தேவை 10 மார்க் இருந்தால் போதும். நான் பிசின்னா எனக்கு தேவை 15 மார்க் இருந்தால் போதும். அதர்னா எனக்கு வந்து 20 மார்க்கோ 25 மார்க் இருந்தால் போதும். அப்போ நான் வந்து எனக்கு போஸ்டிங் உறுதி, கன்ஃபார்ம்டு. எப்படின்னு நான் ஒரு 25 மார்க்குக்கு எடுத்துட்டேன்னா, ஏற்கனவே என் கையில் 25 மார்க் இருக்குது, நான் 50 மார்க் வாங்கிடுறேன், சேஃபர் ஜோனில் இருக்கிறேன். எனக்கு ஒரு போஸ்ட் வந்து 50 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டு நான் உறுதி எனக்கு. இப்போது அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கிறோமான்றது வந்து இதுக்கு எதுக்கு சொன்னால், நமக்கு அதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு நான் சொன்னது. இது செல்ஃப் அசஸ்மெண்ட். நம்ம வந்து மினிமம் இப்போ வந்து இன்றைக்கி நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன்னா, எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் கொடுக்குறதுல வந்து இப்போ நான் 100 கொஸ்டின் கொடுக்குறேன், என்னால் 25 கொஸ்டினுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போட முடியும். நான் 25 மார்க்ஸ் வாங்குறேன்னா வந்து வி ஆர் இன் சேஃபர் ஜோன். நமக்கு ரெக்வயர்ட் வந்து 10 + 15 + 20 இவ்வளோ தான் தேவைப்படுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன எஃபர்ட் பண்ணணும்னு போட்டால் போதும். நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம 100க்கு எய்ம் பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட, நம்ம ஊருக்கு இனி எதையுமே சரியாக படிக்காமல் எல்லாத்தையும் நம்ம போய் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட, நோ வி கேன் கான்சன்ட்ரேட் ஆன் ஒன்லி திஸ். எந்த ஏரியா நீங்கள் வந்து இது பண்ணையில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்குறேன், ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் பேட்டர்ன் மாறிக்கிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு நாங்கள் எழுதையில் ஒரு மாதிரி இருந்தது, அடுத்து எழுதையில் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ 2-3 டைம்ஸ் வந்து ப்ரிலிமினரி மெயின்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வைவா வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிலிமினரி மெயின் இப்போ மெயின் எழுதுறதுல வந்து ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறமா வரும். ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு மினிமம் சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு, ஸோ ப்ரொசீஜர் லாவை பொறுத்தளவுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் 3 ப்ரொசீஜர் தான். தென் ஐபிசி,
கான்ஸ்டிடியூஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு, கான்ட்ராக்டு, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு, தென் வந்து என்னென்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட். ஸோ இது மட்டும் தரவாக இருந்தீங்கன்னாமே நமக்கு 45லேருந்து 50 மார்க் வாங்கிடும். இதெல்லாம் தரவாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வீ கேன் வந்து மினிமம் அதை தரவாக இருக்கணும் மீன்ஸ் நான் அந்த இதில் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு செக்ஷனையும் அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு வச்சுருந்தோம்னா ஸோ வந்து ஈஸிலி வீ கேன் கேட்டு வந்து மினிமம் 40 to 50 வாங்கிடுவோம். இப்போ நமக்கு தேவையான இந்த போர்ஷன் பின்னாடி ஃபியூச்சரில் எப்படி வருதுன்னு வேறு காம்படிஷன் ஸ்டாண்டர்ட் கூடலாம், காம்படிஷன் வரலாம், அது வேறு விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு வில் கான்சன்ட்ரேட் ஆன்லி ஒன் திஸ் எக்ஸாமுக்கு பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன இந்த இதுகளை மட்டும் ரொம்ப தரவாக இருந்தோம்னா நம்ம ஷுவராக வந்து வில் பிகம் எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை.